மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், வணக்கம். நாம் எல்லோரும் தினமும் இந்த நேரத்தில் கூட்டு தியானம் செய்கிறோம். எவ்வளவோ ஆற்றல் நமக்கு கிடைக்குது. நமக்கு எவ்வளவு ஆழமான தியானம் கிடைக்குமோ அவ்வளோ உள்மாற்றங்கள் என்பது வருது, அவ்வளோ ஞானம் என்பது கிடைக்குது, அவ்வளோ கர்மா என்பது கிளியர் ஆகுது. இது எப்படி சாத்தியம், எப்படி ஆகும் அப்படின்னால், நம்முடைய பௌதிக உடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல நிறைய பொருட்கள் எல்லாமே இருக்கு. அதுல ரத்தம் என்பது ஒன்று இருக்கு. நம்முடைய கர்மா எல்லாமே அந்த ரத்தத்துல சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் ரூபத்தில் சேவாகி இருக்கு. இந்த பௌதிகமாக பார்க்கும்போது நிறைய உறுப்புகளுக்குள்ள அந்த ரத்தம் எல்லாமே போய் அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கும் ஆக்சிஜன் கன்சியூம் ஆக்கி நமக்கு எனர்ஜி கொடுத்து திரும்பி அந்த டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே லங்ஸுக்குள்ள போயிட்டு அதை திரும்பி நம்ம வாங்குற ஆக்சிஜன் எல்லாமே அதை திரும்பி பியூரிஃபை பண்ணி வருது. இங்கே இந்த சர்க்குலேஷன் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா ஹார்ட் அது மூலமா நடக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இப்போ தியானம் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாமே சாதாரணமாக எல்லாருக்குமே நடக்கும். அதாவது தியானம் பண்ணாம இருந்தால் அந்த பிரபஞ்ச சக்தி என்ற ஒரு எனர்ஜி இந்த சைக்கிள்குள்ள வரல. எப்ப நம்ம தியானம் என்பது செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா முதல் என்ன செட் ஆகுது அப்படின்னா நம்முடைய பிரீத்திங் ப்ராசஸ் நேச்சுரல் ஆகும். எப்போ இந்த பிரீத்திங் சிஸ்டம் என்பது நேச்சுரல் ஆகுமோ ஆட்டோமேட்டிக்கா பிளட் சர்க்குலேஷன் என்பது செட் ஆகும். ஹார்ட் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். இந்த நார்மல் கண்டிஷன்ல, இந்த நேச்சுரல் கண்டிஷன்ல பிரபஞ்ச சக்தி என்பது அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது, அந்த கர்மா எங்க சேவ் ஆயிருக்கு, பிளட் ஸ்கிரீனுக்குள்ள மைன்யூட் மைக்ரோ ஏர் பபிள்ஸ்ல சேவ் ஆயிருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தி என்பது எப்போ உள்வாங்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்ச சக்தி அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணும்போது எப்படி நம்முடைய ரத்தத்துக்குள்ள இருக்கும் அந்த ஆக்சிஜன் வாங்கி உறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜி கொடுத்து அந்த டீஆக்சினேட்டட் ஏர் எப்படி பிளட் எப்படி போகுதோ அதே மாதிரி இந்த பிரேக் ஆன ஏர் பபிள்ஸ் கர்மா எல்லாமே கிளியர் ஆகுது இல்லையா. அது எல்லாமே எப்படி வெளியே வருது அப்படின்னா அது நம்முடைய சுவாசத்தின் மூலம் வெளியே வருது மாஸ்டர்ஸ். இது ஒரு பெரிய ரகசியம், யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் இன்னும் ஆழமாக ரீசர்ச் பண்ணாக்க இன்னும் ஆழமான விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதுக்காகவே சுவாசம் என்பது இருந்தால் சிவம், சுவாசம் இல்லாம இருந்தால் சவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாசத்திற்கு பெரிய ஒரு சயின்ஸே இருக்கு. சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் எது சப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் பிரெத். அதுக்காக பிரெத் என்பது நமக்கு கணக்கு தெரியாது, ஆனாலும் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதோடைய சப்போர்ட், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ஆன்மீகத்தில் மிக்க முக்கியமானது, மிக்க உயர்ந்த லெவல்ல வேலை செய்யும் மாஸ்டர்ஸ். அதுக்காக தினமும் நாம தியானம் செய்யும் போது நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சுவாசத்தின் மூலம் நடக்குது. அதுக்காகவே சுவாசம் இல்லாம இருந்தால் சவமாக போகும். சுவாசம் என்பது மிக முக்கியமானது. The role of breath in spiritual science is crucial அப்படின்ற விஷயம் நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். தினமும் தியானம் செய்தால் பௌதிகமான மைண்ட் எப்போ ஜீரோ ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா ஹையர் மைண்ட் என்பது இன்வால்வ் ஆகுது. ஹையர் மைண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நிறைய ஞானம் என்பது கிடைக்கும். அதற்காகவே சுவாசத்தின் மூலம் ஞானம், சுவாசத்தின் மூலம் ஆற்றல், இது ரெண்டு வரும்போது தியான அக்னி கர்ம தக்தானம். தியானம் செய்தால் ஞானம், ஞானம் பெற்றால் கர்ம தக்தமாகும், அதாவது கிளியர் ஆகும். இதுதான் சீக்ரெட் மாஸ்டர். யாருக்குமே தெரியாது, எந்த புக்லையும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் லங்ஸ் நடுவுல என்ன இருக்கு, ஹார்ட் என்பது ஒன்று இருக்கு. ஹார்ட் எப்பவுமே வெரி வெரி நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்கணும். இயற்கையா தனாட்டுக்கதை எப்படி அது பிளட் பம்ப் பண்றோமோ அந்த நேரத்துல ஒரு சத்தம் வருது, ஹார்ட் பீட் சவுண்டு கேட்குது இல்லையா. எவ்வளவு இயற்கையா இருக்குமோ அந்த நேச்சுரல் ஸ்டேட்ல கர்மா என்பது கிளியர் ஆகும். இது எப்படி கிளியர் ஆகுது அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தை ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை எதுவுமே செய்யாது, வெறும் தூங்கும், கொஞ்ச நேரம் விளையாடும், தூங்கும் விளையாடும், தூங்கும் விளையாடும். ஆனாலும் அம்மா ஆகட்டும் அப்பா ஆகட்டும் வீட்டில்
யாரோ ஒருத்தர் என்ன வேணுமோ அது எல்லாமே கொடுத்துட்டே இருக்கிறாங்க தானே, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை தானே குழந்தை மேலே. ஏன் இந்த குழந்தை 7 மணிக்கே ஏந்திருக்கவே இல்லையே, நாம் எல்லோரும் 6 மணிக்கு ஏந்திருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை 6 மணிக்கு ஏன் ஏந்திருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் தானே. ஸோ எதுக்காக அந்த எண்ணங்கள் எல்லாம் வரல நமக்கு அப்படின்னா, அந்த குழந்தையுடைய சுவாசம் இட் இஸ் 100% நேச்சுரல். அவங்க எதுவுமே செய்யல, ஆனாலும் நேரத்துக்கு பால் கிடைக்குது, நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது, நேரத்துக்கு அந்த பேம்பரிங் எல்லாமே கிடைக்குது, நேரத்துக்கு கிளிக்க வைக்கிறாரு, நேரத்துக்கு தூங்க வைக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. யாரெல்லாம் செய்கிறாரோ அவங்களுக்கு எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. குழந்தைக்கும் இல்லை எக்ஸ்பெக்டேஷன், அந்த தாய் தந்தையராகட்டும் இல்லை பாதுகாப்பாக யார் கார்டியன்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இல்லை எக்ஸ்பெக்டேஷன். அந்த அதர் ஹேண்ட் என்ன நடக்குது, ஒரு சந்தோஷம் அந்த குழந்தை கூட இருக்கும்போது. எதுக்காக அப்படின்னா அவ்வளோ நேச்சுரல் ஹார்ட் பீட், நேச்சுரல் ப்ரீத்திங் என்பது அந்த குழந்தைக்கு இருக்கு. அதுக்காக அவங்களுடைய ஆரா வெரி வெரி பியூரா இருக்கும், எண்ணங்கள் இருக்காது, 100% நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்ல இருப்பாங்க. எப்போ இந்த நேச்சுரல் வே ஆஃப் லிவிங், நேச்சுரல் வே ஆஃப் சிஸ்டம் ஹேண்ட்லிங் இருக்குமோ ஆட்டோமேட்டிக்கா we will become divine creatures. டிவைன் கிரியேச்சர்ஸ் எப்போ ஆகும் அப்படின்னா இந்த கர்மா எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் you will be divine creatures. ஸோ அந்த வகையால நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா தினமும் பயிற்சி என்பது செய்யணும், தியானம் செய்யணும். தியான பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்பது இருக்கு மை டியர் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம்.